ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசி ஃபேஷன். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸோட நெக் டிசைன் பார்க்க போகிறோம். க்ரீன் கலரும் மெரூன் கலரும் மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு சாரீக்கு எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு மொத்த ஹைட் 15 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஷோல்டரும் நெக்கும் சேர்ந்து விட்த் 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆம்கோலுக்கு 6 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நாம் நெக் விட்த் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்கோட ஹைட்டு 9.5 இன்ச், அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை பாக்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷேப்புக்கு நெக் ட்ரா பண்ணுறீங்களோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இதில் அஜந்தா நெக் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் ஷீட் வச்சுக்கலாம். கேன்வாஸ் ஷீட்டை நம்ம நம்மளோட ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு ஒரு ஜெல் பென் வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணதோட ஷேட் இருக்கும், ஸோ அதை வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கும் அவுட்டரில் ஒரு 1.5 இன்ச் கேப்பில் அதே ஷேப்புக்கு நம்ம கேன்வாஸ் ஷீட்டை ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஜெல் பென் வச்சு ட்ரா பண்ணும்போது ஒரு சைடில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அனதர் சைட்லேயும் அதே மாதிரி அந்த இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம 2 சைட்லேயும் நம்ம அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அவுட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக் மேலே சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வச்சு நம்ம அயர்ன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிரும். ஃபிக்ஸ் ஆன பிறகு மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல அதுக்கு மேலே அப்படியே நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கரெக்டாக நெக் ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு இன்சைடில் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு சைடு அந்த ஓரத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ நமக்கு என்ன ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோமோ அதே ஷேப்பில் நமக்கு நெக் கிடைக்கும். இனி அடுத்தது பாட்டம்லேயும் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இனி இதை பக்கம் மாற்றி எடுத்தோம்னா சைடு வழியாக பக்கம் மாற்றி எடுக்கணும். அப்போது 2 பக்கமும் நமக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இனி இதுக்கு மேலே நாம் படிமான தையல் போடணும். ஃபஸ்ட் நாம் நெக்கில் போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம நெக் ஷேப்புக்கு ஏற்றாக்கில் இந்த படிமான தையலை போடணும். அடுத்தது பாட்டத்துலேயும் படிமான தையல் போட்டுக்கணும். கிளாத்தில் சுருக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வச்சு போட்டுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாத்தை நெக் ஷேப்புக்கு ஏற்றாக்கில் கட் பண்ணி மெயின் ஃபேப்ரிக் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கு மேலே நம்ம பைப்பிங்காக ஒரு 1 இன்ச் கேப்பில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ப்ரௌன் கலர் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் மேலே வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஃபுல் நெக்லேயும் நம்ம இந்த ஸ்டிச்சை கொடுத்துக்கணும். மேல் பக்கத்தில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் கொடுக்குறோம். அடுத்தது உள்பக்கமாக மடக்கி விட்டு ஸ்டிச் மேல் பக்கத்துலேயே வச்சு நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம ஃபுல் நெக்லேயும் இந்த பைப்பிங் ஈக்குவல் திக்கில் இருக்கிறது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பைப்பிங் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இதில் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கீழே வரைக்கும் வரது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 இன்ச் ஸ்கொயர் பீஸாக நான் ப்ரௌன் கலர் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி
மெஷினில் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் இதில் 3 பீஸ் எடுத்திருக்கேன். 3 பீஸையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை மாதிரி நிறைய பீஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம நெக்கில் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதில் ஸ்டிச் வர்றது மாதிரி இந்த கிளாத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த பீஸை வரிசையாக அரேஞ்ச் பண்ணி நம்ம அதுக்கு மேலே ஸ்டிச் கொடுத்துட்டே இருக்கணும். ஃபுல் நெக்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கணும். அது ஒரு சைடு ஃபுல்லாக கீழே வரைக்கும் வரும். அடுத்தது இன்னொரு பக்கத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் வரும். நீங்கள் வந்து கேப் போட்டு வைக்கிறீங்கன்னா கரெக்டாக ஈக்குவல் கேப்பில் வைங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு அடுத்து ஒன்று கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து வச்சும் ஸ்டிச் கொடுக்கலாம். எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருந்துன்னா நல்லாயிருக்கும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வரிசையாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளோட டிசைன் நமக்கு வந்து கிடைக்கும். இனி இதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் வித்தில் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் கலர் கிளாத்து. இதை வந்து சைடில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 இன்ச் வித் இருக்கிற மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்து இதை வந்து பக்கம் மாற்றி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட ப்ளவுஸோட மெயின் ஃபேப்ரிக் கலர்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும். நீடில் வச்சு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதை நாம் பைப்பிங்க்கு அடுத்தால வச்சு ஸ்டிச் கொடுத்துக்கணும். 2 சைட்லேயும் நாம் ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ நமக்கு ஒரு நல்ல லுக் கிடைக்கும். ஃபுல் நெக்லேயும் நம்ம இந்த மாதிரி, அதாவது ஒரு சைடில் ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு முடிக்கணும். எண்டில் ஃபோல்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி 2 சைட்லேயும் ஸ்டிச் கொடுத்துக்கணும். அடுத்தது நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் நம்ம பீஸாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல ஃப்ளவர் ஷேப்பில், அதுக்கும் அந்த கேப்பில் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கணும். இதில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் கொடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கிறது மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம லேஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஃப்ளவர்லேயும் இன்சைடில் நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் இருக்கும். அடுத்து சென்டரில் இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பட்டன்ஸ் மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ரெடிமேடாக கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து கம் யூஸ் பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டிச் பண்ணி கூட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இதில் நான் B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 3 பீஸ் எடுத்து சென்டரில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கேப் நமக்கு ஃபில் ஆகுறது மாதிரி இருக்கும். நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட நெக் டிசைனை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாரியோட கலர்ஸ்க்கு இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிறது மாதிரி கிளாத் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.